ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எல்லோருமே பாஸ்கா காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான். 4வது வாரம். ஆண்டவர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு உயர்ந்த சிந்தனையை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார். இப்போ இந்த வழிபாட்டு காலங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்க, நமக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை கொடுத்து ஒரு உயர்வுக்கு, முதிர்ச்சி நிலைக்கு கடவுள் நம்மை கூட்டிக் கொண்டு செல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, திருச்சபை நமக்கு இது எதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு. சில பேருக்கு இது ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க, இதை பற்றி சொல்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது, இப்போ சும்மா பூசை வச்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு நானும் நினைத்திருக்கிறேன். இது என்ன பாஸ்கா காலம், இது பாஸ்கா காலம், இது தவக்காலம் இப்படின்னு நமக்கு சொல்லித்தான் இந்த பூசையை வைக்கணுமா, இல்லை இவங்க செய்தி கொடுக்கணுமா, அப்படிலாம் நான் யோசித்தது உண்டு. அப்போது இந்த காலங்களினுடைய முறைகளை நம்ம கருத்தில் கொண்டு பயணிக்கணும். ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ற ஒரு பலன் கொடுக்குற ஒரு 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 பிள்ளைகளாக நம்ம பயணிக்கணும். அப்போ ஒவ்வொரு காலத்திலும் நம்ம என்ன செய்கிறோம், அந்தந்த நிலைகளை அது அது நம்மளுடைய திருச்சபை நம்மளை வழிநடத்தும் விதமாக அப்படியே செய்தோம்னாலே போதும், நம்மளுடைய ஆன்மீகம் பலப்பட்டதாக இருக்கும். இப்போது ஒரு ஜிம்முக்கு போகிறார் ஒருத்தர். ஒரு பையனை பார்த்தேன், ரொம்ப மெலிசா, ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தார். கொஞ்ச நாளில் அவரை பார்க்கும்போது அவர் உடம்புல ஒரு பெரிய தேகம், ஒரு பெரிய ஒரு ஒரு உற்சாக நிலை அதெல்லாம் பார்க்க முடிந்தது. அப்போ அந்த மகனை பார்த்து கேட்டேன், எப்படிப்பா நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறீங்க, பாடியெல்லாம் ஒரு மாதிரி பெருசாக தெரியுது, எப்படி அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நான் ஜிம்முக்கு போகிறேன் ஃபாதர். அப்போ அவர்கிட்ட பேசும்போது சொல்கிறார், நீங்களாக போய் செய்வீங்களா அப்படின்லாம் கேட்டும்போது, அவங்க நமக்கு ஒரு இது கொடுப்பாங்க, ஒரு ஒரு ப்ரோக்ராம் கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ பாருங்கள், ஒரு ஜிம்முக்குள்ளே போகிற பையன், அந்த ஜிம் வழிகாட்டுகிறவர் அவருக்கான அந்த வழிகாட்டுதலை கொடுக்குற போது அவர் அதன்படி செய்கிறார். மெலிந்த தேகத்தோடு இருந்தவர் கொஞ்ச நாளில் பார்த்தா ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு உடல் கட்டோடு வெளியில் வருவதை நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் நம்முடைய இந்த உலகத்தில் இந்த ஆன்மாவினுடைய பலவீனத்தை நம்ம மாற்றுவதற்கு, இந்த ஆன்மா பலவீனம் அடைந்து விடாமல் பாதுகாப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த திருச்சபை காட்டுகிற வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் இந்த பாஸ்கா காலம் அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ இந்த பாஸ்காவினுடைய காலத்தில் சிறப்பு சிந்தனைகள் நமக்கு கொடுக்கப்படுது. தவ காலத்தில் கொடுக்கப்பட்ட சிந்தனைகள் வேறு, இந்த பாஸ்கா காலத்தில் கொடுக்கப்பட்ட சிந்தனைகள் அடுத்த கட்டத்திற்கான ஒரு உயர்வு. அப்போ இதை நோக்கி நம்ம சரியாக பயணிக்கணும். அதுக்கு தான் இந்த வாசகங்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூல் 2வது அதிகாரம் 14வது இறைவசனம், மீண்டும் 36லிருந்து 41 வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற. அடுத்ததாக நம்ம 2வது வாசகத்துக்கு போய் பார்க்குற போது, திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகம், அதிகாரம் 2, இறைவாசனங்கள் 20லிருந்து 25 முடிய. அப்படியாக நம்ம யோவான் நற்செய்தி வாசகத்துக்கு போகிற போது, யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10, இறைவசனங்கள் 1லிருந்து 10 வரை உள்ள வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிற. அப்போது இந்த வாசகங்களை எல்லாம் நம்ம வாசித்து ஒரு புரிதலுக்குள்ளே வரோம். அப்போ அந்த புரிதல் என்ன, இதைத்தான் இன்றைக்கு சிந்தனையாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்போ நீங்கள் இதை சிந்தித்து நீங்கள் இதை தியானிக்குவது, உட்கார்ந்து யோசிக்கிறது, அதை தான் தியானிக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ ஏன் இயேசு இப்படி செய்தார், ஏன் இயேசு இப்படி தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார், அப்போ இயேசு என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், இதையெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டு பயணிக்கணும். இப்போ முதல் வாசகத்தில் போய் பார்க்குற போது, பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று, இந்த வார்த்தையை நம்ம போன வாரமும் பார்த்தோம், இந்த வாரமும் பார்க்குறோம். இந்த வார்த்தை மீண்டுமாய் அந்த அந்த ஒரு வசனத்தை மட்டும் அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. அவர் 11 சேர்ந்து அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அவர் எழுந்து நின்று உரத்த குரலில் இவ்வாறு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சிந்தனையை வைக்கிறாங்க. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அப்படி சொல்லிட்டு, அவர்கள் இதை கேட்டு, அவர் பேசினதெல்லாம் கேட்ட பிற்பாடு இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஏதோ ஒன்று தப்பு நடந்துருச்சு, இப்போ என்ன செய்யணும் நாங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கக்கூடிய அந்த மனநிலையை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தையில் தான் முதல் வாசகமாக சொல்லப்பட்டிருக்கிற. உடனே அவர்கள் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. மனம் மாறுங்க, பாவங்கள் இந்த மன்னிப்பு பெறுங்க, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்க. ஸோ இப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் அவங்க அந்த இடத்துல கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம 2வது வாசகத்தில் போக போகிறது,
திருத்தூதர் பேதுரு அவருடைய திருமுகத்தில் சொல்கிறார், அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கே உகந்ததாகும். ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறார். துன்பப்படுதல், நலம், இயேசுவுக்காக துன்பப்படுவது, கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். எதற்காக? துன்பப்படுவதற்காக. ஆனால் நமக்கு துன்பம் அப்படின்னா நமக்கு வேண்டான்னு தான் கோயிலுக்கு போகிறோம். துன்பமே வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறோம். அப்படின்னா இந்த உயிர்த்த இயேசுவினுடைய அந்த பாஸ்கா காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுற மிகச்சிறந்த ஒரு சிந்தனை என்னென்னா, துன்பங்களை தாங்கக்கூடிய பிள்ளையாக நீ மாறணும். அப்படி இருந்தால் தான் நீ உயிர்த்த இயேசுவின் சாட்சிகள் அப்படின்னு சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற தொடர்ச்சியாக வரக்கூடிய இறை வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போ முதல் வாசகம் பாருங்கள், திருத்தூதர்கள் அநேகரை எழுப்புகிறாங்க, அநேகரை அவங்களுடைய இறை திட்டத்திற்குள்ளே கொண்டு வராங்க. அன்றைக்கி முதல் வாசகத்தில் கடைசி வரிகள் சொல்லுது, 3000 பேர் அவர்களோடு இணைந்தார்கள். அப்போது அவங்க சொல்லப்பட்ட செய்தி ஒன்றும் பொய்யான செய்தி இல்லை. இங்கே வாங்க, உங்களுக்கு எல்லாம் மாற்றிடுவார் கடவுள், உங்களுக்கு பணம் கொட்டுவார், பொருள் ஆசீர்வாதத்தை அள்ளி தருவார் அப்படிலாம் சொல்லலை. அவங்க இப்படிலாம் நடந்தது, நீங்கள் கொண்டுட்டீங்க, அந்த இயேசு உங்களை காப்பாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, மனம் மாறினீன்னா என்று சொன்ன உடனே அவர்கள் மனம் மாறுகிறார்கள். அப்போது இது உலகு சார்ந்த மனமாற்றம் அல்ல. 3000 பேர் மாறினதாங்க அப்படிங்கிறது ஏதோ டிவி கொடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜு கொடுக்குறாங்க, ஏதோ பாத்திரம் கொடுத்தாங்க, அதுக்காக இவ்வளோ பேர் மாறினாங்களான்னா இல்லை. அப்போ இந்த மாற்றத்திற்கான உண்மையான ஒரு அளவுகோல் எங்கே இருக்குன்னா, ஆன்மாவை சார்ந்ததாக இருக்கிற. அப்போது இந்த ஆன்மாவினுடைய இந்த அடையாளத்தை பேதுரு அவருடைய கடிதத்தில் எழுதுகிறார். இதை தான் சொல்லியிருப்பார் அவங்கக்கிட்டையும். அவர் எழுந்து நின்று உரத்த குரலில் பேசின போது இது தான் சொல்லியிருப்பார். அவர் மாற்றி மாற்றி பேசியிருக்க மாட்டார். அப்போ அவருடைய கடிதத்திலேயே அதை தான் எழுதி வைக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நீங்கள் நன்மை செய்தும் துன்புற்றால், இப்போ துன்பப்படுங்க, நன்மை செய்து துன்பப்படுங்க. நீ தீமை செய்து துன்பப்படக்கூடாது. நீ கொலை செஞ்சுட்டு அதனால் துன்பத்தை ஏற்றுக்கிட்ட அப்படின்னா இல்லை. நீ போய் அடுத்த வீட்டில் திருடி விட்டு அதனால் ஒரு துன்பம் நான் ஆண்டவருக்காக துன்பப்பட்டேன் சொல்ல முடியாது. அடுத்தவன் காரியத்தில் போய் சும்மா வாயை கொடுத்து வீணாக நம்ம ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கி அதனால் ஒரு பெரிய பிரச்சனை நம்ம இதனால் நான் ஆண்டவருக்காக துன்பப்பட்டேன் அப்படின்னா அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அழகாக அவருடைய கடிதத்தில் விளக்குறார். அப்போது நன்மைகள் செய்து நீ துன்பப்படுதல் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போது ஆண்டவர் இப்படி தான் நமக்காக துன்பப்பட்டார். அப்போ துன்பம் என்பது சாபம் அல்ல. அப்போ கிறிஸ்தவனாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளைகள், உயிர்த்த இயேசுவின் சாட்சியாக இருக்க விரும்புகிற பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, துன்பப்படணும். நீங்கள் அந்த துன்பத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? இப்போது இந்த சிந்தனையை கேட்கும் பொழுது உங்களுக்கு இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் நீங்கள் வாசிங்க, இதை தியானிங்க. கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பார். அடுத்ததாக நற்செய்தி வாசகத்துக்குள்ளே போகிறோம். இந்த நற்செய்தி வாசகம் இந்த 2 வாசகத்தினுடைய ஒரு அருமையான தொடர்பு. அதில் பார்த்தீங்கன்னாக்க, ஆடுகளுக்கு வாயில் நானே அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்தொலி சொல்லுது பாருங்கள். என்ன சொல்லுது? நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு அந்த நற்செய்தி, யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த இறைவசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அதில் பார்த்திங்கனாக்க, ஆட்டுக்கொட்டில், ஆடுகள், ஆயன், ஆடுகள் ஆயனை அறியும், இப்படி தான் அந்த வார்த்தைகளுடைய, அதாவது இயேசு ஒரு நல்ல ஆயன் அப்படிங்கிற, குட் ஷெப்பர்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம். நல்ல ஆயன், நல்ல மெய்ப்பன் அப்படிங்கிற கான்செப்டை இந்த நற்செய்தி வச்சுருக்கு. இப்போது ஒரு நல்ல மெய்ப்பன், இந்த 2 வாசகத்தை நம்ம பார்த்தோம். முதல் வாசகம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், 2வது வாசகத்தில் துன்புறுகிற பிள்ளைகளாக, துன்பத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு 2வது வாசகத்தினுடைய மையம். அதுதான் இந்த லிட்டர்ஜியோடைய மையம். ஸோ அதனுடைய அடுத்த எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா, நற்செய்தியில் பார்த்திங்கனாக்க, இந்த நல்ல மெய்ப்பன் எப்படி இருக்கிறாரு? தன் உயிரையே கொடுக்குறேங்கிறார் ஆடுகளுக்காக. அப்போ அது துன்பமா இன்பமானு பார்த்துக்கணும். அப்போ இந்த துன்பத்தினுடைய வாசலில் தான், வாயில் வழியாகத்தான் நல்ல மெய்ப்பன் போகிறாரு. அப்போ நல்ல மெய்ப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளத்தில் இருக்கிறவங்க துன்பத்தை தாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த நல்ல மெய்ப்பன் சொன்ன உடனே நம்ம உடனே சாமியார் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்திக்கக்கூடாது. இன்றைக்கி இயேசு நல்ல மெய்ப்பனாக எப்படி இருக்கிறாருன்னு பார்த்து நம்ம எல்லாருமே இயேசுவை ஃபாலோ பண்ணணும். அப்படியாக இந்த காரியத்துக்குள்ளே நம்ம இன்னும் ஆழமாக போகிறோம் பாருங்களேன். இந்த ஷெப்பர்டு அப்படிங்கிற கான்செப்ட்,
அதாவது மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வேர்டு இயேசு தான் முதல்ல யூஸ் பண்ணாரா அப்படின்னா இல்லை. இந்த கான்செப்ட் வேர்டு இமேஜரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு உருவக சொல்லாடல். ஒரு நல்ல ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பனை கொண்டுட்டு போய் நம்ம ஒரு கடவுளுக்கு ஒப்பீடு பண்ணி காட்டுற அந்த ஒப்பீடு இருக்குது பார்த்தீங்களா, உருவக ஒப்பீடு. இது வந்து இயேசு பைபிளில் நம்ம பார்க்குறோம். இதை வச்சு தான் நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து விவிலியம் படிக்கும் பொழுது, அதாவது இஸ்ரவேல் அந்த ஆண்டவர் வாழ்ந்த அந்த பகுதியை சுற்றி இருந்த மற்ற நாடுகள், சிரியா, எகிப்து, இப்படிப்பட்ட நாடுகள் என்ன செய்தது, நிறைய டெக்ஸ்ட் இதே போல் அவங்க வச்சுருந்தாங்க. அப்போது அப்படிப்பட்ட சோர்ஸஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சில தகவல்கள், அந்த ஏன்ஷியன் மெசபடோமியா, அந்த சுமேரியன் அக்காடியன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விவிலியத்துக்கு முன்னாடி இருந்த சில வாழ்க்கை முறை வாழ்ந்தவங்களுடைய ஒரு குறிப்புகள். இது விவிலியம் எழுதப்படுவதற்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்தது. அதனால தான் இதை வந்து நம்ம வந்து விவிலியத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. விவிலியத்துக்கு முன்னாடி இருந்தது. அப்போது இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, அரசர்கள் வந்து ஷெப்பர்ட்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஷெப்பர்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், மக்களினுடைய மெய்ப்பெண் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான 18வது நூற்றாண்டிலே நம்ம பார்க்குறோம் ஹம்முராபி. இதெல்லாம் நம்ம வரலாறு பாடங்களில் படிச்சிருப்போம். ஹம்முராபி அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு நீதியை கொண்டு வருகிற நல்ல மெய்ப்பெண் நானே அப்படின்னு அவர் எழுதி போட்டிருக்கிறார். அவருடைய கல்வெட்டுகள் எல்லாமே அதெல்லாம் வந்து சான்றுகளாக இருக்கிற பாடல்களாக எழுதியிருக்கிறாங்க. ஹிம்ஸ், அந்த அரசர்களை புகழக்கூடிய பாடல்களாக எழுதியிருக்கிறாங்க. அந்த ரூலர்ஸை வந்து புகழ்கிறதுக்கு வந்து நல்ல மெய்ப்பெண் இவரே அப்படிங்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க மீன் பண்ண விரும்பினது என்னன்னாக்க, ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், ஒரு அரசியல் சார்ந்த ஒரு ஆளுமை ஒரு அந்த அந்த நபரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆர்டர், ஒரு ஊரில் வந்து ஒரு பாதுகாப்பையும் ஒரு ஆர்டரையும் ஒரு ஒழுங்கு கிரமத்தையும் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. மூன்றாவது, அந்த மக்களுக்காக பொறுப்பெடுத்து கொண்டார்கள், பொறுப்பெடுத்து கொண்ட தலைவர்கள் அப்படிங்கிற அடையாளத்தை எல்லாம் அது உள்ளுக்குள்ளே வச்சுருக்குது. இப்போ இந்த விவிலியத்துக்கு வருவோம். இந்த விவிலியத்தில் வந்து இந்த அடையாளத்தை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, எடுக்கிறாங்க. இந்த இமேஜரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த இமேஜரியை எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவுக்கு கடவுளுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இது பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதம் திருப்பாடல் 23 நம்ம பார்க்குறோம். கடவுள் த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பாடல், ஆண்டவரே என் நாயர், எனக்கு எதுவும் குறையில்லை அப்படிங்கிற அந்த திருப்பாடல் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் எசேக்கியேல் 34லையும் ஒரு அழுத்தமான அடையாளம் இந்த இடத்துல இருக்கிறது. அந்த எசேக்கியேல் 34 பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு கெட்ட மெய்ப்பர்கள், தீய மெய்ப்பர்கள், அவங்கள கடவுள் வந்து என்ன செய்கிறாரு, கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, குற்றப்படுத்துகிறாரு, அவங்கள தண்டிப்பேன்னு சொல்கிறாரு, வேதனையை வெளிப்படுத்துகிறார். அவங்க அந்த எசேக்கியேல் 34 நீங்கள் டைம் கிடச்சிச்சின்னா படித்து பாருங்கள். கண்டிப்பாக வாசகத்தில் வாசிக்கும்போது கேட்டிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க என் ஆண்டவரே வேதனையோடு சொல்கிறார், என் ஆடுகளெல்லாம் உங்ககிட்ட கொடுத்தேன், என் ஆடுகளை நீ என்ன செஞ்ச, அழிச்சிட்ட. என் ஆடுகள் சாப்பிட போகும்போது அந்த சாப்பாட்டை நீ வந்து மிதித்து அசிங்கப்படுத்திட்ட. அதுங்க குடிக்கிற தண்ணியை நீ குப்பையாக்கிட்ட, கலங்கப்படுத்திட்ட. இப்படியெல்லாம் வந்து என் ஆடுகளை வந்து நீ வந்து ரொம்ப சீரழிச்சிட்ட. அதனால் இனிமேல் நான் என்ன செய்வேன், நானே என் மந்தையை மேய்ப்பேன். என் அருங்கொடையில் நான் இருக்கும் பொழுது கூட எனக்கு பின்னாடி இயேசு ஆண்டவருடைய அந்த படத்துக்கு கீழே அதை தான் எழுதி வைத்திருந்தேன். நான் கடவுள் தான் மேய்க்கிறார், நானே என் மந்தையை மேய்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனங்கள். அப்போது இது புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து பார்க்குற போது கடவுள் வந்து பார்த்திங்கனாக்க இந்த எக்ஸ்பிளிசிட்டாக இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பான அடையாளம் எங்கே இருக்குன்னா, யோவான் 10:11 நம்ம பார்க்குறோம், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்னு, நல்ல ஆயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை நம்ம பார்க்குறோம். அப்போ இது வந்து இங்கே இயேசு கிறிஸ்து தன்னையே நல்ல மெய்ப்பனாக அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்குறோம். இந்த 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 அடையாளப்படுத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமானது. இட்ஸ் வெரி பர்சனல். அது ஒரு பரிசுத்தமானது. ரெண்டையும் இதில் பார்க்குறோம். இயேசு வந்து மற்ற அரசர்களைப் போல் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா பிலாத்துவுக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் அழகாக சொல்கிறார், இது என்னுடைய அரசு உலகை சார்ந்தது அல்ல அப்படிங்கிறார். அப்போ இயேசுவுக்கு இவர்கள் பயன்படுத்தின இந்த இமேஜரி,
அது வந்து ஒரு வெறும் ஒரு ஏதோ ஒரு அரசு சார்ந்ததாக இல்லை, மாறாக அதை தாண்டிய ஒரு அடையாளமாக இது அமைந்திருக்கிறது. இன்னும் ஆழமாக இதுக்குள்ளே போய் பார்க்கணும். அவங்கள போல தான், இயேசு போல தான் இன்றைக்கி இந்த நம்ம சினிமா பாடல்கள் பாடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எழுதினவங்களுக்கு தெரியாது பாவம். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போது இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த நல்லது தான் பயன்படுத்தியிருக்காங்க, நம்ம தவறாக சொல்லலை. ஆனால் இவர்கள் மனிதர்களோடு இயேசுவை ஒப்பீடு செய்திருக்கிறார். இப்போ மனிதர்களைப் போல இவர்களும், இயேசுவும் ஒரு மனிதராகத்தான் இருந்தார் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை மட்டும் அது அடையாளப்படுத்துவதாக தெரிகிறது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அப்படிப்பட்ட அடையாளமாக நம்ம பார்க்கக்கூடாது. இயேசு அதை கடந்த ஒரு சாட்சியாக இருக்கிறாரு. அதனால் அந்த ஹம்முராபி அரசரை போல், இல்லை அந்த அரசரை போல் இயேசுவும் ஒரு அரசராக பார்க்கப்பட்டார், ஒரு குட் ஷெப்பர்டு, நல்ல மெய்ப்பனாக பார்க்கப்பட்டார் சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து நம்ம பார்க்குற போது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிறப்பான அடையாளம் வந்து ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு காரியமாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்குற அந்த யோவான் 10:10 பார்த்திங்கனாக்க, திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை திருடர், ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும்பொருட்டு வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ நான் குட் ஷெப்பர்டுனாக்க வெறும் சாப்பாடு போட்டுட்டு ஏதோ 10 ரூபா கையில் கொடுத்துட்டு பாதுகாப்பு, எதிரி வந்தானா அவனை அழிச்சிட்டு நான், அது மட்டும்தான் இல்லை, சம்திங் பியாண்ட். கடவுள் அதை தாண்டி போகிறார். அதுதான் யோவான் 10:10 என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு. அப்போ அந்த வாழ்வுங்கிற அடையாளத்தை அவர் எங்கே வைக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இல்லை, உலகத்தை தாண்டி போகும்போது யாருமே உதவி செய்ய முடியாது. எந்த அரசர்களும், எந்த மனிதர்களும், எந்த உறவுகளும் நமக்கு உதவி செய்ய முடியாது. இறப்பு என்கிற வாசல் வழியாக நீங்கள் நுழைஞ்சிட்டிங்கன்னா அடுத்த பக்கம் போயிடுவீங்க. இந்த உலகத்தினுடைய அடுத்த பக்கம், அந்த அடுத்த பக்கம் யாருக்கும் நம்மளோட தொடர்பே இருக்காது. மனிதர்களோட தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை அது. அப்போ அந்த இடத்துல தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஆயன் யாருன்னா நம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அந்த இடத்துல நம்மளுடைய ஆத்மாவை பார்க்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய, நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக அவர் அந்த இடத்துல நிற்கிறார். அப்போது அவர் வாழ்வை பெரும்பொருட்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்படின்னா இந்த வாழ்வு என்பது விண்ணகத்தினுடைய பேரின்ப வாழ்க்கையின் அடையாளம். நிலை வாழ்வு அப்படிங்கிற பைபிளில் நிறைய இடத்துல அதை நம்ம பார்க்குறோம், நிலை வாழ்வு. அப்போ அந்த வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் இயேசு இந்த இடத்துல அடையாளப்படுத்துகிறாரு, நல்ல மெய்ப்பனாக. அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு. அந்த இடத்துல குறையே இருக்கக்கூடாது. இந்த பர்கட்ரின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் நம்ம பாடுபட்டு துன்பப்பட்டு அதுக்கப்புறம் மோட்சது இல்லை. நீ இங்கே ஒழுங்காக வாழ்ந்துட்டேன்னா ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவர் என்ன செய்கிறாரு, நிறைவாக நீ அந்த வாழ்க்கையை பெரும்பொருட்டு அவர் உனக்கு உதவி செய்ய போகிறாரு. 1 பேதுரு 2:25 நம்ம பார்க்குறோம், நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயிரம் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இந்த இடத்துலையே நம்ம ஒரு அடையாளத்தை பார்க்குறோம். இவர் யாருடைய எப்படிப்பட்ட ஆயராக இருக்கிறார் அப்படின்னா, உலகத்தில் உனக்கு பாதுகாப்பு தரேன் அப்படிங்கிற ஆயர் இல்லை, ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். அப்போ இது ஆன்மா சார்ந்த ஒரு அரசுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் தான் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு முழுமையான ஒரு நல்ல மெய்ப்பனுடைய அடையாளத்தில் நிற்கிறார். இப்போ இந்த யோவான செய்தி 10வது அதிகாரத்தில் 11, 14 2 இடத்துலையும் இந்த அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். நானே நல்ல மெய்ப்பன் அப்படிங்கிற அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அடையாளத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான எலமெண்ட்ஸ் என்ன, ஒரு அடிப்படை காரியங்கள் என்னென்னா, இந்த ஆயன் தன் ஆடுகளை அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர்களை வழி நடத்துகிறார், முன்னாடி நின்று வழி நடத்துகிறார். 3வது இதுதான் இது அரசர்களும் செய்வாங்க. அரசர்களும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்களே யார் யார் என்னன்னு, தன் மக்கள் யார் யார் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே போல் இவர்கள் வழி நடத்துவாங்க, முன்னாடி நின்று வாங்க நான் வழி நடத்துகிறேன், அதையும் செய்திருக்கிறாங்க, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த 3வது காரியம், லேஸ் டவுன், அவருடைய வாழ்க்கையை அவர்களுக்காக கையளிக்கிறது அப்படிங்கிறது எந்த அரசனும் இது வரைக்கும் செய்யலை. அவர்களுடைய சுய காரியத்தையும் பார்த்து கொள்வார்கள், தங்களுடைய சுயத்தை பாதுகாத்து கொள்வார்கள். அதுக்கு ஆபத்து வந்தால் சில நேரம் அவர்கள் ஆடுகளை கூட பலி கொடுப்பார்கள், இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த இயேசு தன் ஆடுகள் வாழ வேண்டும் என்பதற்காக
ஒரே கருத்தியலுக்காகவே தன்னை இழந்த ஒரு அடையாளம். இதில் தான் இந்த இந்த குட் ஷெப்பர்டு அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நிலைப்பாடு மாறுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அந்த ஆடுகளுக்காக தன்னையே இழக்கிற ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த விவிலியத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குற ஒரு தனித்துவமான ஒரு வெளிப்பாடு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்குற போது இன்னும் மற்ற இடங்களில், புதிய ஏற்பாட்டில் மற்ற இடங்களில் லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 4-7 வரை உள்ள இறைவசனங்களை வாசித்து பார்த்திங்கன்னா, காணாமல் போன ஆட்டை பற்றி ஒரு செய்தி இருக்கும். காணாமல் போன ஆடு. அப்போது 100 ஆடுகள் இருக்கிற பட்சத்தில் ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னா அந்த ஆயன் என்ன செய்வார்? அந்த ஒரு ஆட்டை தேடி போவார். அந்த இமேஜரியும் நம்ம ஒரு ஆயன் ஆடு அப்படிங்கிற ஒரு நிலையில் நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நம்முடைய பேதுருவினுடைய திருமுகத்தில் 5வது அதிகாரம் 4வது இறைவசனத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த சீஃப் ஷெப்பர்ட் அப்படி சொல்கிறார். அவர் தான் நமக்கு ஒரு தலையான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாரு, ஆயனாக இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை வந்து அவர் மிக தெளிவாக வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட அடையாளத்தை எல்லாம் நம்ம வந்து இந்த பைபிளில் நம்ம பார்த்துட்ருக்கிற சமயத்தில் இன்றைக்கி நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்குற போது, இந்த ஆடுகளுக்கு வாழ்வை பெறும்பொருட்டு, நிறைவாக பெறும்பொருட்டு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமையான அடையாளம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அப்போது ஆண்டவர் இந்த வாழ்வை நமக்கு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நான் என்ன செய்தால் இந்த வாழ்வை அவர் கொடுப்பார்? இன்றைக்கி நம்ம வந்து பாட்ஸு வச்சுருக்கிறோம், வீடுகளில் பயன்படுத்துகிறோம் பாத்திரங்கள். அதில் மண் பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி மண் பாண்டங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? மண் பாண்டங்கள் அது மண்ணால் செய்யப்பட்டது. அந்த மண்ணால் அவங்க பாத்திரத்தை செய்யும் போது என்ன செய்வாங்கன்னா, முதல்ல அந்த குயவன் என்ன செய்வார், அதற்கான வடிவத்தில் போட்டு அதெல்லாம் ஒரு வடிவமாக்கி அந்த பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் உலர வைப்பாங்க. கொஞ்சம் உலர வச்சுட்டு காய்ந்தோடனையும் அதை எடுத்து சூளையில் வைத்து அவர்கள் சுட்டெரிப்பார்கள். அதற்கு பிறகு தான் அது பயன்பாட்டுக்கு வரும். அது எரிக்காமல் வெறும் காய வச்சு எடுத்துக்கொண்டு போய் தண்ணி ஊற்றினோன்னா அந்த பாத்திரம் என்ன ஆகும்? கரைஞ்சி ஓடிடும். அந்த 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 காஞ்சிருக்கிறதை போல் தெரிந்தால் கூட அந்த காய்தல் என்பது அது அந்த சுட்டி எரிக்கப்படும் போது தான் அது முழு நிறைவை அடைகிறது. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு பல்வேறு துன்பங்களை கொடுக்குறார். அப்படின்னா அது சுட்டி எரிக்கப்படுகிற அந்த ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. அப்போ இந்த துன்பங்கள் எல்லாம் நம்மை இன்னும் அந்த பாத்திரத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக தான் அமைந்திருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி திருத்தூதர்கள் வந்து அநேகருக்கு இதை செய்தியை போதித்த உடனே அநேகர் உள்ளே வராங்க. அது ஒரு பொய் கூற்றுகளை வைத்து அல்ல, உங்களுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், நோய்கள் எல்லாம் மாறிடும், அப்படிலாம் இல்லை. ஆனால் நீங்கள் துன்பங்களை தாங்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் மிக தெளிவாக வெளிப்படுத்தினாங்க. 2வது வாசகம் அதுக்கு சாட்சி. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நீ சான்று பகர வர, அப்படி இருந்தால் வரியா வா, இல்லைன்னா நீ இருந்த இடத்துல இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இதை கேட்டவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தான் என்ன செய்தார்கள்? திருமுழுக்கு பெற்றார்கள், இயேசுவின் சாட்சிகளாக வந்தவர்கள் துன்பப்பட வேண்டிய ஒரு சூழல் வருகிறது என்போது ஓடிவிடவில்லை, மாறாக அவர்கள் உயிரை கொடுத்து இந்த திருச்சபையை காப்பாற்றியிருக்கிறாங்க. அதனால தான் நமக்கு ஒரு ஸ்லோகன் ஒன்று சொல்லுவாங்க, வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேத சாட்சிகள்னு சொல்லக்கூடிய மறை சாட்சியர்களுடைய இரத்தம் தான் இன்றைக்கி திருச்சபையை கட்டி எழுப்பியிருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் இரத்தம் சிந்தும் அளவுக்கு இன்னும் நீங்கள் வளரலைன்னு இயேசு சொல்லுவார். இப்போ இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம இதை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு செய்தியாக கேட்க போகிறோம்? அப்போ ரத்தம் சிந்தக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அழுத்தமாக நம்மை ஆண்டவருக்குள்ளே கொண்டுட்டு போகணும். இன்றைக்கி இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை. எல்லாருக்கும் அது உண்மையாக இல்லாமல் போகலாம், ஒரு சிலரை தவிர மற்றவங்களுக்கு அது உண்மையாகவே இருக்கிறது. இன்னும் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் என்ன செய்யலைன்னா உங்களுடைய நம்பிக்கையில் வளப்படலை, நீங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமாக மாறலை அப்படின்னு சொல்கிற வார்த்தை உண்மை. ஏன்னா நம்ம நிறைய கோயிலில் பார்க்குறோம், அவங்க என்ன செய்கிறாங்க, வெறுமையான வழிபாடுகளுக்குள்ளே தான், வழிபாடுகள்னு சொல்லக்கூடிய வழிபாட்டுகளுக்கு வெளியில் நடக்கக்கூடிய சில காரியத்தில் சாமிக்கு மாலை போடுறது, பூவை போடுறது, மெழுகுதிரி கொளுத்துறது, இந்த மாதிரியான சடங்கு முறைகளுக்குள்ளே சிக்கி கொண்டு நிற்கிறோம். இந்த சடங்கு முறைகள் செய்வது தவறு என்று நம்ம சொல்லவில்லை, மாறாக இயேசுவுக்காக துன்பப்பட மனமில்லாதவர்கள், வீட்டில் கணவன் மனைவியை இணைந்து நம்ம சேர்ந்து ஒருவரை ஏற்று வாழணும். அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் நம்ம தாங்கி கொண்டு அவர்களை அன்பு செய்யணும். எனக்கு எல்லாம் சரியாக இருந்தால் நான் அன்பு செய்வேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்போ அது என்னுடைய அன்பு அல்ல அப்படிங்கிறார். நீ குறையோடு இருந்தீங்க,
நான் சொல்கிறதை கேட்காம இருந்தீங்க, ஆனாலும் நான் வந்து உங்களுக்காக துன்பப்பட்டேன், நான் வந்து பாடுகளை ஏற்று உங்களை விடுவித்தேன், அதே அன்பை நீ கொடு, அந்த அன்பு உனக்கு ஒரு நாள் பதில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அப்போ இருள் சூழ்ந்த உலகத்தில் நீ வெளிச்சமாய் நில்லு அப்படிங்கிற இயேசுவினுடைய அடையாளம் அது ரொம்ப கஷ்டம், அதுதான் துன்புறும் இயேசுவினுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். அப்போ நம்ம வீடுகளில் இப்போ நிறைய குடும்பங்கள் வந்து பிரிந்து போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, 3 மாதம் 6 மாதம் ஒரு திருமணம் வந்து நாங்கள் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம். அதில் அந்த தாய் ரொம்ப பிரயாசப்படுறாங்க தன் மகள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு. அந்த வீட்டில் இருக்கிற அவங்களுடைய எல்லா பிள்ளைகளுமே டைவர்ஸ் ஆகி வந்துட்டாங்க, இது கடைசி பிள்ளை. ஸோ இந்த மகள் எப்படியாவது வாழணும்னு சொல்லி என்கிட்ட வந்து காலில் விழுவாத குறையாக கெஞ்சுறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த சகோதரியினுடைய உடன் பிறந்த சகோதரியே அந்த திருமணத்தை உடைக்கிறதை நம்ம பார்க்க முடிந்தது. அவர் தவறாக கற்றுக் கொடுக்குறாங்க, நான் வாழாமல் வந்திருக்கிறேன், நீ வந்துரு அப்படின்னு. திருமணமாகி 3 மாதங்கள் ஆகிறது. அவர்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் எதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அந்த மகளுக்கு பல விஷயத்தை குறித்து புரிய வைக்கிறோம், ஆனாலும் புரியல. அவர்கள் சொல்லக்கூடிய ஏன் பிரிந்து வரணும், எதுக்காக இந்த திருமணம் வேண்டாங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் நகைப்புக்குரியதாக இருக்கிறது. நம்ம சிரிக்கத்தான் வேணும், கேலியாக, வேறு வழி இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு பலவீனமான காரணத்தை சொல்கிறாங்க. இப்பேற்பட்ட சூழல்களில் தான் இன்றைக்கு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணித்து கொண்டு இருக்கிறது. யோசித்து பாருங்கள், நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறோம், வெளியில் எல்லாம் ஃபேமிலியாக இருக்கிறோன்னு நம்ம காட்டி கொண்டு இருக்கிறோம். உண்மையாகவே இயேசு கூறிய இந்த விழுமியங்களை நம்ம வந்து வாழ்வாக்கி கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் இயேசு நமக்கு இந்த காரியங்களை தான் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இங்கே இயேசு வந்து நல்ல மேய்ப்பராக இருந்தார் அப்படின்னா தன் ஆடுகளுக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கும் அளவுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்தார். அப்போ நான் எத்தனை பேருக்கு உயிரை கொடுக்கிறவனாக மாறி இருக்கிறேன்? கதவத்தை மூடிட்டு எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, கதவை மூடிக்க பிரச்சனை வரக்கூடாது. ஒரு குருவானவர் வந்து சொல்கிறார், ஒரு இடத்துல போய் ஒரு அதிகாரி இடத்துல நான் பேசும்போது எனக்கு மேலிடத்தில் இருக்கிறவரிடத்துல நான் சொல்கிறேன், இது செய்தால் நல்லாயிருக்கும், இப்படி செய்தால் அந்த பங்கில் நல்லாயிருக்கும். சொல்கிறாரு, ஏயா பிரச்சனையை வர வைக்கிற, போய் பேசாமல் உட்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அதிகாரியினுடைய மனநிலை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறார், மூடப்பட்டு கிடக்கிறது, கண்கள் மூடப்பட்டு கிடக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நிலைகளில் திருச்சபை வளருவது ரொம்ப கடினமாக போகிறது. அநேகர் இப்படிப்பட்ட பாதையை தெரிந்தெடுத்து எதற்கு பிரச்சனை நம்ம பேசுவானே, அதனால் தீயவர்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ செய்துட்டோம் அப்படின்னா தீயவர்கள் வாயடைத்து விடுவார்கள், நம்ம பேசாமல் உட்கார்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கி இந்த பாசிஃபையிங் மென்டாலிட்டி என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். நீதிக்கும் நேர்மைக்கும் நம்ம குரல் கொடுக்க முடியாத ஒரு நல்ல ஆயனுக்குரிய மனநிலையை இழந்து நிற்கிற வேதனையை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் பங்கு தளத்தில் குருக்கள் கன்னியர்கள் மத்தியில் இருந்தாலும் குடும்பங்களில் பார்க்கிற பொழுது தந்தை தாய் என்கிற நிலையில் அல்லது தாத்தா பாட்டி என்கிற நிலையில் இதே சூழல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். வீடுகளிலும் அந்த நியாயத்தை இழந்து கிடக்கிற ஒரு வேதனை. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் மீண்டும் புரிய வைக்கிறார். ஆடுகள் என்பது நம்பிக்கையாளர்களை குறிக்கிறது. வாழ்வை பெரும்பொருட்டு இயேசு தருவது சாதாரண உயிர் அல்ல, அது இறைவனோடு இணைந்திருக்கிற நித்தியமான வாழ்வு முறை. அதாவது இந்த இறப்பு என்கிற அந்த பாதை வழியாக நீங்கள் அங்கிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்றென்றைக்கும் வாழப்போகிற ஒரு பாக்கியம், அதுக்கு முடிவே கிடையாது. இப்போ இந்த வாழ்க்கைக்கு நம்ம 50, 60, 70 ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த பக்கம் நீங்கள் அப்படி ஃபிக்ஸ் பண்ண, ஏன்னா வயது இருக்காது, நம்ம காலங்களை கடந்தவர்களாக மாறி போகிறோம், உடலை கடந்தவர்களாக மாறி போகிறோம். அப்போ அந்த இடத்துல அழிவுக்குரிய எல்லாமே எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே அழிவுக்கு உட்பட முடியாதது மட்டுமே அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நம்ம கடவுளுடைய திட்டத்தில் நிறைவாய் பயணிக்கணும் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள், நிறைவாக பெரும்பொருட்டு, அபண்டன்ட் லைஃப், அதை தான் கொடுக்க போகிறார். இது எந்த தெய்வமும் வேறு எந்த தெய்வமும் அடையாளப்படுத்தியதாக நமக்கு தெரியலை. எந்த தெய்வமும் இப்படி வந்து பேசி இந்த மாதிரி விவிலியத்தில் பேசப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் சொல்லி நான் இப்படியாக உங்களுக்கு இருப்பேன், நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு எந்த தெய்வமும் ஒரு அறிவு சார்ந்த விதத்தில் பேசியதில்லை. துன்பம் வேண்டாம், நான் உனக்கு துன்பத்தை எடுத்துடுவேன், நான் எதிரியை கொன்னுடுவேன், இப்படிப்பட்ட அடையாளங்கள் தான் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்படிப்பட்ட இயேசுவை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியல. அப்போ இயேசு இன்றைக்கி நம்மளையும் உயிரை கொடுக்க அழைக்கிற அடையாளமாக இருக்கிறார். அப்போ இந்த உலகம் கொடுக்கிற இந்த பாடங்களினுடைய அடையாளத்திற்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில், ஏதோ ஒரு ஐதீகத்தில், ஒரு கருத்தியலில் நீங்கள் பயணித்து கொண்டிருந்தால் அது தவறான கருத்தியல்.
கடவுளே இல்லைப்பா, எதுக்கு கடவுளை கொண்டுட்டு வரணும்னு சொல்லக்கூடிய நிலை கூட இதில் தான் வருகிறது. கடவுள் எப்படி இருந்தார், எப்படி இருக்கிறார், எப்படி இருக்க சொல்லுகிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டு செயல்படுவது. ஆகவே இந்த அருமையான உயிர்த்த இயேசுவினுடைய பாஸ்கா காலத்தில் பயணிக்கிற நீங்கள் உண்மையாக இந்த உயிர்ப்பின் இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை, உடனடியான பணி, உங்கள் குடும்பம், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதை செய்துட்டிங்களா? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை கொடுத்துட்டிங்களா? அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் மினிஸ்ட்ரி, உங்களுடைய வீட்டை விட்டு வெளியில் போய் உங்களுக்குன்னு இருக்கிற சில பொறுப்புகளை எல்லாம் சிறைப்பாக செய்திருக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்கள் ஆன்மாவினுடைய ஆயர் சொல்லுகிற விதமாக உங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை அது இல்லைன்னா பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு அழைப்பு, ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. கம் பேக் டு மீ என்ற, திரும்பி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் உணர்ந்து ஆண்டவருக்குள் ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ள இந்த பாஸ்கா காலம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எம்மாவுஸ் நோக்கி போய்கிட்டு போது அந்த சீடர்கள் மனமுடைந்து கிடந்தாங்க. இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். அறிவிலிகளே, மந்த உள்ளம் கொண்டவர்களேன்னு சொன்னார். ஆனால் அதோடு அவங்கள கடிந்து அவங்கள அவர் வெறுத்து தள்ளிடலை. மீண்டும் அவர்களை இணைத்து கொண்டார். இணைத்து அவங்களுக்கு தன்னுடைய வரங்களால், ஆசீர்வாதங்களால், அருள் அடையாளங்களால் அவர்களை நிறைவாக்கினார். அதே போல் தான் உங்களையும் அவர் நிறைவாக்கப் போகிறார். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால் இந்த மாற்றத்தை நோக்கி நீங்கள் வந்து ஆண்டவருக்குள்ளே ஒரு சிறப்பான பிள்ளைகளாக நீங்கள் நிலை கொண்டு அவருக்கு சான்று பகர உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். அன்பின் பரம பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய உயிர்த்த இயேசுவோடு பயணிக்கிற அந்த பயணத்தின் நிலை என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். நான் எதுவுமே வேண்டாம், என் துன்பம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் துன்பம் தரக்கூடியதோ அதெல்லாம் எடுத்துடுங்கன்னு சொல்லி நான் ஜெபித்திருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை பொருளற்றது. ஆண்டவருக்காக துன்பப்படக்கூடிய சாட்சிய வாழ்க்கையே நிறைவானது என்பதை நானும் உணர்ந்து கொண்டு, இதோ இந்த நாட்களில் நாங்கள் இணைந்து பயணிக்க, ஒரே திருத்தூதர் பணி இணைந்திருந்தது போல அவர்களைப் போல நாங்களும் இணைந்து குடும்பமாய் பயணிக்க எங்களுக்கு உதவி அருளும். உடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ.